ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பிளஸ்ட் இண்டியன்ஸ். என் பேர் ஷாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி இது மூணுத்துக்குமே இந்த வருஷத்துக்கான ஆனுவல் பிளானர் வந்து எப்போயோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் நிறைய எக்ஸாம்ஸுமே வந்து நடத்தி முடிச்சிட்டாங்க. இப்போது இந்த வருஷம் நம்ம பாதி மாதம் கடந்து வந்துட்டோம். மீதி இருக்கக்கூடிய மாதங்களில் என்ன எக்ஸாம் நடத்த போகிறாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம எந்தெந்த எக்ஸாம்லாம் வந்து காம்படிஷன் ஹெவியாக இருக்கும், எந்தெந்த எக்ஸாம்லாம் வந்து காம்படிஷன் வந்து இருக்காது. எல்லா எக்ஸாம்லேயுமே காம்படிஷன் இருக்கும். ஆனால் எந்த எக்ஸாம் வந்து ஃபெமிலியரான எக்ஸாம், எது வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பற்றி தான் ஓவராலாக கொஞ்சம் ஒரு ஓவர்வியூ மாதிரி 3 ஆனுவல் பிளானையும் சேர்த்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சியோட ஆனுவல் பிளானர் பார்த்துடலாம். இப்போ வந்து 2 தடவை ரிலீஸ் பண்ணாங்க. போன வருஷம் டிசம்பர் 30 ரிலீஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ரிவைஸ் பண்ணி இந்த ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இப்போ லாஸ்ட்டாக அனௌன்ஸ் பண்ணது பார்த்திங்கன்னா, கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் டிகிரி போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி லெவல் இருக்குல்ல, 4வது ப்ளேஸில் இருக்குது பாருங்கள், இன்டர்வியூ போஸ்ட். அதுதான் இப்போ வந்து நமக்கு கடைசியாக விட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து குரூப் 2 2A வருது. அதுக்கப்புறம் வந்து கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் டிகிரி ஸ்டாண்டர்ட் பிஜி லெவல் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்குமே சேர்த்து ஒரு எக்ஸாம் வந்து வருது. அடுத்து பார்த்திங்கன்னா, டிப்ளமா லெவலில் அதே கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், அதுவுமே வந்து 13/8/2024 வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இதெல்லாம் வந்து வரும்போது நம்ம வந்து இதை பற்றி டீட்டெயிலான ஒரு அனலைசிஸு ஓவர்வியூ வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து அப்படியே ஆர்ஆர்பிக்கு போயிடுவோம். ஆர்ஆர்பியில் பார்த்திங்கன்னா, ஜனவரி டு மார்ச் ஏஎல்பி போட்டிருந்தாங்க. அடுத்து வந்து ஏப்ரல் டு ஜூன் வந்து டெக்னீஷியன்ஸ் எக்ஸாமு. நெக்ஸ்ட்டு வந்து மெயினாக பார்த்தோன்னா ஜூலை டு செப்டம்பர், இதில் தான் வந்து மெயினான விஷயமே இருக்குது. என்டிபிசி இது வந்து அவங்க எக்ஸாமே வந்து பாப்புலர் அப்படின்னு போட்டிருக்கிறதுக்கு காரணமே வந்து இதுதான் ஆர்ஆர்பிலேயே ஃபெமிலியரான ஒரு எக்ஸாம் சொல்லலாம். என்டிபிசி நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் கிராஜுவேட் லெவலில், அண்டர் கிராஜுவேட் லெவலில். முன்னாடி வரைக்கும் இது வந்து சேமாக தான் நடக்கும், சேமான எக்ஸாம். அதிலே வந்து கிராஜுவேட்கான போஸ்டிங்கும் இருக்கும், அண்டர் கிராஜுவேட்கான போஸ்டிங்கும் இருக்கும். இப்போ எனக்கு தெரிஞ்சு தனித்தனியாக வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து ஜூனியர் இன்ஜினியர்ஸ் பேராமெடிக்கல் கேட்டகரிஸ். நெக்ஸ்ட் வந்து அக்டோபர் டு டிசம்பர் லெவல் 1 வேறு எதுவும் இல்லை, குரூப் டி எக்ஸாம்ஸ். ஆர்ஆர்பி வந்து குரூப் டி எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அது வந்து ஏன் லெவல் 1னா, லெவல் 1 வந்து சேல்ரி லெவல் 15,500, அதுதான் வந்து லெவல் 1 சேல்ரி கவர்மெண்ட்டில். அதனால தான் அது லெவல் 1 எக்ஸாம். அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரிஸில் வந்து இவ்வளோ எக்ஸாம்ஸ் தான் வந்து ஆர்ஆர்பி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எஸ்எஸ்சி பார்க்கலாம். எஸ்எஸ்சி நிறைய எக்ஸாம்ஸ் நடத்தி முடிச்சிட்டாங்க. இப்போவும் நடக்க போகுது. ஜூன் ஜூலையில் வந்து சிஹெச்எஸ்எல்லும், அடுத்து ஜூலை ஆகஸ்ட்டில் வந்து எம்டிஎஸ்ஸுமே வந்து நடக்க போகுது. இது எல்லாத்துக்குமே அப்ளிகேஷன் விண்டோ எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இது நெக்ஸ்ட் இயருமே வரும். எஸ்எஸ்சி வந்து தொடர்ந்து இயர் பை இயர் வந்து எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து நெக்ஸ்ட் இயருமே கண்டிப்பாக சிஹெச்எஸ்எல்லும் எம்டிஎஸ்ஸும் வரும். நம்ம வரும்போது அதை பற்றி பேசுவோம். அடுத்து வந்து சிஜிஎல் 11th ஜூன் அதுவுமே வந்து வந்துருச்சு. இப்போ வந்து 10th ஜூலை வரைக்கும் அதுக்கு வந்து டைம் இருக்குது. அது வந்து செப்டம்பர் அக்டோபரில் வரும். இந்த எக்ஸாம் எல்லாமே வந்து ஷிஃப்ட் பேசிஸில் நடக்கும். இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் அதை பற்றி எல்லாமே நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுவோம். அடுத்து ஸ்டெனோகிராஃபர் கிரேட் சி அண்ட் கிரேட் டி எக்ஸாமினேஷன்ஸ், அதுவுமே 16th ஜூலை வந்து வரப்போகுது. நெக்ஸ்ட் அக்டோபர் நவம்பரில் அதுக்கான எக்ஸாம்ஸ் இருக்கும். அப்புறம் ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் அண்ட் சீனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் எக்ஸாமினேஷன்ஸ் அதுவுமே வந்து நடக்கும். அப்புறம் கான்ஸ்டபிள்ஸ்க்கான சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் சிஏபிஎஃப், என்ஐஏ, எஸ்எஸ்எஃப், ரைஃபிள்மேன் இதுக்கான கான்ஸ்டபிள்ஸ் அந்த எக்ஸாமுமே வந்து டிசம்பர் டு ஜனவரியில் நடக்கும். இவ்வளோ தான் எக்ஸாம்ஸ் வந்து எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி அண்ட் டிஎன்பிஎஸ்சியில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதில் இப்போ ரீசெண்டாக நடக்கக்கூடிய எக்ஸாம் அப்படின்னு பார்த்தா கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன். அடுத்து ஆர்ஆர்பிலன்னு பார்த்தோன்னா என்டிபிசி அடுத்து வரப்போகுது. அண்ட் வந்து இதில் சிஹெச்எஸ்எல்லும் எம்டிஎஸ்ஸுமே வந்து இப்போ நடக்க போகுது. அடுத்து சிஜிஎல் வரப்போகுது. ஸோ நீங்கள் எந்த எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.